அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கன்னி ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு இப்போது ஜோதிடர்களால் சொல்லப்பட்டு வருது. கன்னி ராசி அன்பர்களுக்கு மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ராசியில் இருந்து 7ஆம் வீட்டில் நிகழும் என்றும் இந்த பெயர்ச்சி மார்ச் 29, 2025 அன்று நடக்கும் என்றும் மற்றும் சனி ஜூன் 3, 2027 வரை மீனத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுது. அந்த வகையில் சனி பயிற்சி பலனாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுது. அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை நீங்கள் சந்திக்கலாம். இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது இருக்கும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளுங்க. இறைவனை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை எளிதாக கடக்க முடியும் என்று சொல்லலாம். சரி, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி பலனில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம். என்றாலும் மனம் தளராமல் இருக்கிறது நல்லதுங்க. நேர்மறையாக இருக்கிறது நல்லதுங்க. மேலும் பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது மலை போல குவியலாம். மேலும் எனவே குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகளின் மூலமாக நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்கிறது ரொம்ப சிறப்பு. தவறான புரிந்துணர்வை தவிர்க்க வெளிப்படையாகவும் நேர்மறையாகவும் தொடர்பு கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகளில் பலன்களை தர வாய்ப்பில்லை. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதி காண்பதில் அதிகமான கவனம் செலுத்துங்க. சில நேரங்களில் விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இது மட்டும் இல்லாமல் விரக்தி அடையாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளுங்க. அது உங்களுடைய உறவுக்கு மதிப்பு சேர்க்கும் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் என்று சொல்லலாம். சரி, திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். அவருடைய பாசத்தை நீங்கள் உணர முடியும். மேலும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருப்பது இவையெல்லாம் நடக்கும். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக உறவில் சமரசத்தை காண முடியும். உறவில் மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம். சவாலான காலங்களில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பது நல்லது. இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய திறன் கூடி வரும். வருமானம் சீராக இருக்கும். உங்களுடைய எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். இது எதிர்காலத்தை திட்டமிட சிறந்த நேரமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவது நல்லது. சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் முனைப்போடு இருக்கிறது உங்களுக்கு மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம். பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நமக்கு நன்மையை கொடுக்கும். ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளை தரலாம். ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்.
மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கடினமாக உழைத்து சாதனை புரியலாம். மாணவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு உங்களிடம் காணப்படும். அதன் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக எளிதில் வெற்றி காண முடியும். கன்னிராசி மாணவர்கள் ஒரு சிலர் தங்களால் தேர்வு துறையில் பிரகாசிக்க முடியும் அப்படின்னும், ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேல்மையான நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய முயற்சி மூலமாக நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய துறையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுறவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறதா சொல்லப்படுது. உங்களுடைய அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்க. இது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மேம்பட்ட வாழ்க்கை வாழ நம்மளுடைய ஆரோக்கியம் இடம் அளிக்கணும். எனவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது என்றும், அதை நன்கு நீங்கள் பேணி காக்க வேண்டும் என்றும், அதிக பணிகளால் சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும், சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்படுது. பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சீரான உணவை பராமரிக்கிறது நல்லது. அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ஆல்கஹால் தவிர்க்கிறது சிறப்புங்க. உங்களுடைய முழங்கால் மற்றும் எலும்புகளுக்கு அதிக கவனம் செலுத்துங்க. வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உணவில் பச்சை இலை காய்கறிகள் சேர்த்துக்கொள்வது நல்லது. மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, பரிகாரமாக என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமன் சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்கறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் ஏழைகள் மற்றும் வீடற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கறது சிறப்பு. சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கறது சிறப்பு. முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்லாம் சொல்லப்படுது. இதனால் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் இருக்கும் இடத்துல பிரச்சனை தொடங்கும்னு சொல்லுவாங்க. சனி பகவான் 8ஆம் இடத்துல வரப்போகிறாரு. 7.5 சனியால் பாதி தாக்கம் அஷ்டம சனியில் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் புதிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. திருமண வரன் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் சங்கடங்கள் வந்து செல்லலாம். அதனால் எதையுமே நன்கு திட்டமிட்டு செய்வது தான் ரொம்ப சிறப்பு. லாபஸ்தானத்தில் குரு அமர்வதால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் வருவதால் சில யோகங்கள் உங்களுக்கு வரலாம். நீண்ட கால பகைகள் விலகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ராசியில் கேது இருக்கிறதால ஞானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனியால் வேலை உள்ளிட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கடினமாக இருந்தாலும் கெட்டியாக பிடித்து கொள்ளணும். தேடி வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. பணியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும். வாழ்க்கை துணையால் சொத்து சேரலாம். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய புதனின் நட்சத்திரத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலை கூட உருவாகலாம். சட்டம் வழக்கு விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத பிரச்சனைகள் கூட வரலாம். கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டியது நல்லது. கவனமாக இல்லாவிடின் அவமானங்கள், தோல்விகளை சந்திக்க நேரிடலாம். கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் வந்து செல்லும். வேலைப்பளு அதிகரிக்கலாம். வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய முதலீடு, தொழில் தொடங்குவது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். தந்தை உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக பெண்கள் கால், பாதம் பகுதியில் அதிக எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவினரிடம் யோசித்து பேசுவது நல்லது. மேலும் வீண் விவாதங்களை இது தவிர்க்கிறதுக்காக சொல்லப்படுது.
எதிலுமே நிதானமாக செயல்படுவது மிக பெரும் நன்மையை கொடுக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்பு பார்த்தது போல எளியவர்களுக்கு தானம் கொடுக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது, வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமை சிவனுடைய ஆலயங்களில் வழிபாடு, திருநள்ளாறு சென்று நீராடி சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வது, இவையெல்லாம் பரிகாரங்களாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலனா என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.